முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லா பேர் சொல்லு. பேர் சொல்லிவிட்டு நீ என்ன செய்யணும்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபா கொடுத்தாரு, நான் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லு. அதை விட்டுவிட்டு இங்கே பணமெல்லாம் வேஸ்ட்டு, பெண்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறது வேஸ்ட்டுன்னு சொல்லலாமா நீங்க? மொத்த டெல்லி அரசாங்கத்தையும் ஒத்த செங்கல் ஆட்டி காமிச்சார் பாருங்க தமிழ்நாடு பூரா ஒருத்தர். அதை சொல்லணும், வெறும் மோடிஜி சொல்லக்கூடாது. வெறுமன மோடிஜி உங்களுக்கு ஏஞ்சி அலர்ஜின்னு கெஞ்சக்கூடாது, சினிமாவில் வாய்ப்பு கேட்பதை போல. பார்த்து ஏதாவது செய்யுங்க ஜி அப்படின்னு. அதை நேரடியாக நீ அரசியல் பேசுவாங்க. ஊழல் குற்றவாளிகள் சொல்லிட்டே இருக்கணும். இவங்க பூரா மறுபடியும் இருவும் பெண்மணிங்கிறாங்க, சொத்து குவி புழக்குறாங்க, ஊழல் குற்றவாளி சொல்லிட்டே இருக்கணும். தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, தண்டிக்கப்பட்ட குற்றவாளி உயிரோடு தான் இந்த எலெக்ஷன் நிற்க முடியாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம் அன்பிற்குரிய தலைவர் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் கிழக்கு மாவட்டத்திற்கு என் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பொறாமையையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். என்ன சேர்னே எனக்கு தேதி வாங்கும்போது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. எனக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. தலைவர் பிறந்த நாள் மார்ச் 1ஆம் தேதியில் ஒரு ஏப்ரல் 2ங்கிறாரு. அண்ணன் ஏப்ரல் 2 சொல்கிறீங்க, ஏப்ரல் 2 மார்ச் 2 அப்படின்னேன். அண்ணன் ஏப்ரல் 2 தான், மே 3 வரையும் இருக்குது நிகழ்ச்சி. இங்கே ஆரம்பிச்சிட்டார். என்னது மே 3 வரையுமாண்ணே? 72 பிறந்தநாள், 72ஆவது பிறந்தநாளுக்கு 72 நிகழ்ச்சியாக நடத்தணும். அண்ணன் 73 நிகழ்ச்சி நடத்துறாரு. ஏன்னா அடுத்த பிறந்தநாள் வந்துடும். அந்த 73வது நிகழ்ச்சி என்னென்னா அடுத்த 73வது பிறந்தநாளுக்கான முதல் நிகழ்ச்சி அது. அப்படி தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பது என்பது ஒரு பெரிய காதலும் கனிவும் இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு வேலையை செய்ய முடியும் தலைவன் இல்லை. அது சேர்பாபனுக்கு எப்பொழுதும் உண்டு. வந்தபோது பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது போஸ் வெங்கட் அவர்கள் சொன்னார் என்கிட்ட, இந்த சேர்பாபண்ணே சாயந்தரமான வீட்டுக்கு போக மாட்டார் போல இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், அவர் வீட்டுக்கே போக மாட்டார் அப்படின்னு. சாயந்தரமான இல்லை, அவர் வீட்டுக்கே போக மாட்டார்னு. நான் போஸ் வெங்கட் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்கல்ல 64 வயசில் 62 வயசில் நான் இருப்பேனான்னு தெரில அப்படின்னு. அவர் 62, இவர் 74. பக்கத்தில் இவர் ஒருத்தருக்கார், அவர் விட்டுட்டு நீங்கள் 62 74 முக்கியம் இல்லை. நீங்கள் நான் வீட்டுக்கு அவர் கூடவே இருந்தேன்னா உடனே கதவை தட்டி பார்த்துட்டு வைக்கிறீங்க. என்ன ஆவீங்க? ஜெயினை விட அதிகமாக ஓட விடுவார் உங்களை. தெரியாமல் வந்துட்டோம்டா இவர் வீட்டுக்கு பக்கத்தில். என்னடா எந்திரிச்சு காலைல எந்திரிச்சதுல வேலை சொல்லிக்கிட்டே இருக்கார் ஒரு ஆள் அப்படின்னு. ஏன்னா மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார்மா இல்லையா? மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார். அறுத்து சாப்பிட்டா அந்த ருசியை எல்லோரும் பாராட்டுவார். ஆனால் எந்த பழம் ருசிக்கும்? மாம்பழத்தில் எந்த பழம் ருசிக்கும்? உள்ள வண்டு இருந்தால் ருசிக்கும். அதனால சொல்லலாம் தமிழில், மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார், உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா. அந்த மாதிரி சேர்பவன் போய் இருந்தாவில் தெரியும் குடையிற குடைச்சல் என்னன்னு. இல்லாட்டா எப்படி 3 மாதம் முன்னாடி தேதி வாங்கி அதை சொன்ன தேதியில் நடத்தணும். ஒரு நிகழ்ச்சி கூட இதுவரை அவர் மாற்றியதே கிடையாது. ஒரு நிகழ்ச்சி கூட மாற்றிய கிடையாது. நான் இயல்பாக நமக்கு சக மனிதர்களிடம் பழகும்போது என்னென்னா, அவர்களிடம் இருக்கிற தீய பழக்கங்கள் உடனே ஒட்டிக்கும். தீய பழக்கம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் கெட்ட பழக்கம்னு அர்த்தம் வச்சக்கூடாது. எதுவெல்லாம் நமக்கு மகிழ்ச்சிப்படுத்துதோ, எதுவெல்லாம் நமக்கு சுகமாக இருக்கோ, எதுவெல்லாம் இன்றைக்கு கொண்டாட்டமாக இருக்கோ அதெல்லாம் உடனே தொதிக்கும். எதுவெல்லாம் பின்பற்றுவதற்கு சிரமமானதோ, எதுவெல்லாம் தொடர்ச்சியாக செய்ய முடியாதோ அதெல்லாம் பற்றி கொள்வது ரொம்ப நேரம் ஆகும். அப்படி பெரியார்ட்ட நான் எப்பொழுதும் வியக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த கூட்டமாக இருந்தாலும் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக பெரியார் போயிடுவார். பெரியாரை எத்தனை தடவை சொன்னாலும், ஐயா வராதிங்க, நீங்கள் வயசானவர், எல்லாம் ஆரம்பிக்கிட்டோம், நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்னா சரிங்க 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 அப்படின்ட்டு 9 மணி கூட்டத்துக்கு 8:50 காலைல உட்காந்துருவார். அப்படி எல்லா நேரமும் கூட்டத்தில் முன்னாடி போயிடும். அதை நான் பெரும்பாலும் எப்படியும் கடைப்பிடிச்சிடணும் 90 நினச்சி நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி போயின்னு நினைப்பேன். இன்றைக்கி கூட நிகழ்ச்சி 7:15 தொடங்குனாங்க, நான் 7 மணிக்குள்ளே வந்துறேன்னு சொல்லி 7:03 வந்துட்டீங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டங்களுக்கு நான் ஏன் முன்னாடி போகிறது அப்படின்னா, இந்த முதல்ல பேசுகிற 2 பேருடைய பேச்சை விட்டுருவோம். இல்லாட்டினா நம்ம இப்போ பாக்கியராசர் வந்திருக்காங்க, பாக்கியராசர் பேச்சை கேட்டுருவோம். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு அப்புறம் தான் பேச போகிறார் சார். போஸ் வெங்கட் கேட்டுருவோம், நம்ம அமைச்சர் சேர்பாபன் இருக்கார் கேட்டுருவோம் நம்ம. ஆனால் அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது ஒருத்தர் பேசுவார்ல, இந்த பகுதி செயலாளர் இருப்பார்ல ஒருத்தர், அந்த பேச்சை விட்டுருவோம். அந்த பேச்சை நான் எப்பொழுதும் கேட்டு நினைப்பேன். இன்றைக்கி அப்படி ஜெயின் அவர்கள் பேசிய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா, ஒரு மாநகர மன்றத்தின் 5 முறை தொடர்ச்சியான உறுப்பினராக இருக்கிற வாசு அவர்களை பாராட்டும் பொழுது, வாசுவின் மனைவியை கூப்பிட்டு பாராட்டுவதற்கு இல்லை, கீழே உட்காந்து வாசுவின் மனைவியை பாராட்டும் பொழுதே அதற்கு பின்னாடி இருக்கிற
இன்னொரு அம்மாவை கூப்பிட்டு பாராட்டுறது பேர் சொல்லி. அப்போ நிகழும்போது நான் வாசுவை பாராட்டுறேன், வாசுவின் மனைவி லதாவை பாராட்டுறேன், லதாவுக்கு பின்னாடி இருக்க ராஜேஸ்வரியை பாராட்டுறேன், ராஜேஸ்வரியை பாராட்டும் போது பின்னாடி நிற்கிற கேசவனை பாராட்டுறேன் அப்படின்னு ஒரு குடும்ப நிகழ்ச்சி போல ஒரு விழாவை தொடங்குவது இருக்குல்ல, அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் நான் பார்த்ததே கிடையாது. இதைத்தான் போஸ்வேக்கிட்ட சம்மந்தப்பட்ட நடிகர் சொல்கிறாருல்ல, விஜய் அவர் மன்னராட்சிக்கிறார். இப்போ மன்னராட்சி யாருன்னா வாசு மன்னராட்சி, வாசுவின் மனைவி லதா மன்னராட்சி, நீங்கள் எல்லாம் மன்னராட்சியில் வந்துட்டீங்க பூரா. நான் முதல்ல சேர்வோன்னு சொன்ன மாதிரி ஏன் இவர்கள் எல்லோரும் குடும்பத்தோடு கட்சிக்கு வர்றாங்கன்னா, வாசு தான் வீட்டுக்கே போக மாட்டார். அப்புறம் வாசுவை பார்க்கணும்னா வாசு மனைவி கூட்டத்துக்கு தான் வரணும். கூட்டத்துக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். எல்லா நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நடக்காது இல்லது. அப்போ இதை போல தொடர்ச்சியாக மக்கள் பணியில் இருக்கும் பொழுது இதுவெல்லாம் நிகழும். எனக்கு புராண்டு பேசிய பேச்சாளரும் சரி, போஸ் வெங்கட் அவர்களும் சரி, அவ்வளவு கடுமையாக நமக்கு எதிர் நிற்பவர்களுடைய தொழிலை பற்றி பேச வேண்டியதில்லை. எந்த தொழில் செய்பவர்களும் சினிமாவுக்கு வரலாம் இல்லையா? முதல்ல பேசும்போது கூட ஒரு நண்பர் தலைமை கழக பேச்சாளர் உணர்ச்சி வசப்பட்டு நடிகர்களை பேசும்போது நடிகைகளை பற்றியெல்லாம் பேசினார். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு ஆணை பேசும்போது அவரோடு தொடர்புபடுத்தி ஒரு பெண்ணையும், ஒரு பெண்ணை பேசும்போது அவரோடு தொடர்புபடுத்தி ஒரு ஆணையும் பொது வெளியில் பேசவே பேசாதீங்க. அது நம்ம வேலை இல்லை இல்லையா? நம்ம அதுக்கு வரல. நீ என்ன கருத்து வச்சுருக்க, நான் என்ன கருத்து வச்சுருக்கேன், நீ நல்லா வா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லா பேர் சொல்லு. பேர் சொல்லிவிட்டு நீ என்ன செய்யணும்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபா கொடுத்தாரு, நான் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லு. அதை விட்டுவிட்டு இங்கே பணமெல்லாம் வேஸ்ட்டு, பெண்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறது வேஸ்ட்டுன்னு சொல்லலாமா? நீங்கள் பாதுகாப்புங்கிறீங்களே, 7 மணிலேருந்து 9 மணி வரை இந்த இடத்துல 1000 பெண்கள் உட்காந்துருக்காங்க. யாரும் பாதுகாப்பு இல்லை, உட்காந்து எவ்வளோ பேர்? நீ என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு பொதுவாக மொத்தமும் எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் பேர் சொல்வது முக்கியம் இல்லை. அந்த பேர் சொல்வதன் மூலமாக என்ன சொல்கிறீங்க? வெறும் மோடிஜின்னு சொல்கிறான் வந்தால் நீங்கள் ஆளுமையான ஆள் இல்லை. மோடிஜி என்ன செஞ்சார்னு சொல்லணும். உதயநிதி சொன்னார் இல்லையா, மொத்த டெல்லி அரசாங்கத்தையும் ஒத்த செங்கல் ஆட்டி காமிச்சார் பாருங்க தமிழ்நாடு பூரா ஒருத்தர். அதை சொல்லணும், வெறும் மோடிஜி சொல்லக்கூடாது. நான் ஒரு கல் வச்சுருக்கேன், அதுதான் ஆஸ்பத்திரின்னு பேர் அப்படின்னு 2019 ஒத்த செங்கலில் மொத்த இந்தியாவுக்கும் பேசு பொருளான்னு பாருங்க, அதை சொல்லணும். நீங்கள் அவரை கொண்டு மறுபடியும் வாரிசுங்க கூடாது. அது வாரிசா? அப்படி வந்துட முடியுமா வாரிசு? இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், சேர்பவனை அறநிலைத்துறை அமைச்சராகும் பொழுது 10 கல்லூரி தொடங்கப்படும் அறிவித்தார். அப்போ அந்த கல்லூரிக்கு சம்மந்தப்பட்ட இடம், அதுக்கு வழக்கு ஏகப்பட்ட சிக்கலான பொழுது தொடர்ச்சியாக அந்த வழக்கை நடத்தி தொடர்ச்சியாக அதில் வென்று 10 கல்லூரி 4 கல்லூரி தொடங்கிட்டோம்னு நீ சட்டசபையில் அறிவிக்கிற கம்பீரம் இருக்கு அவருக்கு. அப்பா இவ்வளோ சிக்கல் இருக்குது, இதெல்லாம் இருந்து பண்ணிட்டோம், மிச்சத்தையும் பண்ணிடுவோம், அது வழக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதை போல் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒத்த செங்கல் எடுத்து காமிச்சது 2019. நீங்கள் எய்ம்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் 2015. அதுக்கப்புறம் 2019 சொன்னார் அவர், ஒரு செங்கல் தான் வச்சுருக்காங்க, ஏன் ஆஸ்பத்திரி கட்டலன்னு சொல்லி. எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷத்தில் எத்தனை ஆஸ்பத்திரி கட்டியிருக்கலாம் இது வரையும்? இன்னமும் கட்டலை மதுரையில் இந்த எய்ம்ஸை. அப்போ அதைத்தான் சொல்லணும். நீங்கள் வெறுமன மோடிஜி உங்களுக்கு ஏஞ்சி அலர்ஜின்னு கெஞ்சக்கூடாது. சினிமாவில் வாய்ப்பு கேட்பதை போல் பார்த்து ஏதாவது செய்யுங்க ஜி அப்படின்னு. அதை நேரடியாக நீங்கள் அரசியல் பேசுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரையும் வரவேற்கிறது. நான் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் மிகுந்த அன்பு பாராட்டுவதும் வியப்புக்குரியதாக இருப்பது என்ன அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல நினைக்கிறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, எவரும் எப்பொழுதும் ஒரு எண்ணம் இருக்கும், நான் என்ன அவன்கிட்ட போய் கேட்குறது, அவன் சொல்லட்டும் அப்படின்னு. என் மனைவியிடம் பேசிக்கொண்டு போது என் மனைவி சொன்னாங்கிட்ட, அவர்கள் வயதானவர்கள், அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கட்டும், நமக்கு அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, பரவாயில்ல நம்ம போய் பார்த்துடுவோம் அவங்கள. சரிதானே, வயசானவங்ககிட்ட போய் என்ன ஈகோ, போயிடுவோம் அப்படின்னு போய் பார்த்தாச்சு. 1 வருஷம் கழிச்சிச்சு, என்னை விட வயது குறைந்த ஒருத்தனோடு மன வருத்தம். நான் சொன்னேன், அவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு. அப்போவே என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, அவன் நம்மளோட வயசு குறைஞ்சவன், போயிட்டு போகிறான், இப்போ என்ன இருக்குது, போய் பார்த்துருவோம் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ முதல்ல வயசானவனுக்கு அதை சொன்னேன், இப்போ உனக்கு அதை சொல்கிறேன். யாரை கேட்டாலும் தான் சொல்லுவேன், இவங்களோட என்ன ஈகோ, மனுஷன் என்னைக்கு செத்து போவான்னு தெரியாது, நாளைக்கு செத்து போயிட்டான்னு முடிஞ்சு போயிடும், இந்த வருத்தத்தை என் மனசில் வச்சுக்குவானே, நம்ம முதடி எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு என் மனைவி எனக்கு சொன்னான். நான் சொன்ன பொழுது தான் நினச்சேன், நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை யாரெல்லாம் புறம் பேசினார்களோ, யாரெல்லாம் மிக மோசமாக பேசினார்களோ, அவர்கள் வீட்டில் ஒரு துக்க நிகழ்வுனா முதல் ஆளாக போய் நிற்பது அவராத. அவன் தன்னை பற்றி என்ன பேசினான், எவ்வளவு அவதூறு சொன்னான், எவ்வளவு பொய் சொன்னான், அது எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார்.
முதல் ஆளாக அது ரங்கராஜ் பாண்டேயுடைய தந்தை இறப்பில் தொடங்கி சீமானினுடைய தந்தை இறந்த வரைக்கும் போயிட்டு வந்து முதல் ஆளாக இவர் தான் மன்னிப்பார். அதில் என்ன இருக்குது, அப்படி தான் இருப்பாங்க. எப்போ இங்கே என்ன வேண்டியது இருக்குன்னா, ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வேண்டியிருக்கு. எல்லோரையும் அரவணைத்து செல்லும் குணம். ஏன் இன்னைக்கு திருப்பி நம்முடைய தலைவர் தளபதிக்கு பிறகு சின்னவராகிய உதயநிதி ஸ்டாலின் கொண்டாடுறோம்னா, அதே இன்க்ளூசிவ்னஸ் உதயநிதி அவரிடம் உண்டு. மொத்த பேரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 ஜூலை மாதம் இளைஞரணி செயலாளராக ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு 4 ஆண்டுகளில் அவர் கிட்டத்தட்ட 25 லட்சம் இளைஞர்களை அந்த கட்சிக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். அவர் கட்சிக்குள்ள இளைஞர்களை கொண்டு வந்து சேர்க்கறது முக்கியம் இல்லை. அதன் பிறகு மாநாடு நடத்தும்போது அண்ணன் டிஆர் பாலு அவர்களை மேடையில் வைத்து கொண்டு சொன்னார், மாமா நீங்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறவர், ஆனால் உங்களை நான் மாமானு கூப்பிட்டே பழகினவன். நான் இந்த மாநாட்டுக்கு பணம் கேட்டேன், உங்கள் மகன் டிஆர்பி ராஜா 25 லட்ச ரூபா கொடுத்தாரு, ஆனால் பொருளாளருக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா தான் கொடுக்குறீங்க. பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, என் தம்பிகளுக்கெல்லாம் பொறுப்பு கொடுங்கன்னு கேட்குறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே கட்சிக்கு வேலை செஞ்சால் இங்கே பொறுப்பு கிடைக்கும், ஆளை வச்சுக்குவோம் அப்படின்னு. இன்றைக்கி அதன் விளைவாகத்தான் ஜெயின் பேசும்போது இளைஞரணி பையன் பின்னாடி உட்காந்துருக்காரு, தம்பி முன்னாடி வாங்க, தம்பி முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுறது. அப்போ இங்கே எல்லோரையும் சேர்த்து எல்லோரையும் அரவணைத்து ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது என்பது தான் இந்த கழகத்தினுடைய வெற்றி. அதனால தான் இந்த கழகம் இத்தனை ஆண்டு காலமாக நீடித்திருக்கிறது. எவர் வந்தாலும் எங்களுக்கு போட்டி திமுக என்று சொல்வதில் அவர்களுக்கு பெருமை. ஏன்னா அவர்கள் திமுகவை போட்டி என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? நான் யாரை போட்டின்னு சொல்லுவேன்? என்னை விட பெரிய ஆளை சொல்லுவேன். அப்போ தான் எனக்கு பெருமை நினைப்பேன். திமுக என்னைக்கா சொல்லுது அவர்கள் எல்லாம் போட்டின்னு சொல்லாது, சிரிச்சுக்கும். போக்க பாஸ் ரொம்ப பேரை பார்த்துட்டோம் நாங்கள் அப்படின்னு, ரொம்ப பேரை பார்த்துட்டோன்னு சொல்லாது. அது வரட்டும், பார்த்துக்குவோம். இல்லை, ஏன்னா யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை, எல்லாரையும் வச்சுக்கோ. நம்ம ஒரு வேலை செய்கிறோம், செஞ்ச வேலையை சொல்ல போகிறோம், செஞ்ச வேலையை சொல்லி அதன் மீது நம்பிக்கை இருக்கும்போது பட்சத்தில் நம்மளை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் மறுமுறை வென்றதில்லை. அதிமுக வென்றிருக்குல்ல இல்லையா? அதிமுக சிறந்த நிர்வாகமா? கலைஞரை விடவும் சிறந்த நிர்வாகியா? ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா இல்லையா? நம்ம அது ஊழல் குற்றவாளிகள் சொல்லிட்டே இருக்கணும். இவங்க பூரா மறுபடியும் இருவும் பெண்மணிங்கிறாங்க, சொத்து குவி புழக்குங்கிறாங்க, ஊழல் குற்றவாளி சொல்லிட்டே இருக்கணும். தண்டிக்கப்பட்ட குற்றவாளி உயிரோடு தான் இந்த எலெக்ஷன் நிற்க முடியாது. அப்படி போது ஊழல் குற்றவாளி முக்கியமான ஆளா? ஆனால் ஒவ்வொரு முறையும் மிகச்சிறந்த ஆட்சியை வழங்கி அதன் பிறகு ஆட்சியை பொறுப்பை இழந்த காரணத்தினால் தமிழக மக்கள் அடடா இவ்வளவு சிறந்த ஆட்சி செய்தவர்களை விட்டுவிட்டோமே என்று மீண்டும் திமுகவை கொண்டு வருவார்கள். இதை தொடர்ந்து செய்துட்டாங்க. முக்கா 3 தடவை. மறுபடியும் இந்த தடவை தப்பை செய்ய மாட்டான். அனுபவப்பட்டான்ல, பார்த்துட்டாங்கல்ல எல்லாரையும். இந்த தடவை என்ன செய்வான்னா, ஆகா பல தடவை இது செஞ்சிட்டோம், இந்த தடவை அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா விட்டுட்டோம்னா யார் வருவா நமக்கு? யாராவது கண்ணுக்கு தெரிஞ்ச நல்லவங்க இருக்கானா? யாராவது பெண்கள் பாதுகாப்பு இருக்கானா? பெண்கள் முன்னேற்றத்துக்கு இருக்கானா? படிப்பு, பெண்களுடைய கல்வி தான் முக்கியம்னு கடந்த 5 ஆண்டு காலமாக பேசிக்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் இருக்கிறாரா? நீங்கள் பெண்களுக்கான கல்வியை இந்தியாவில் தமிழ்நாடு போல் இவ்வளவு சிரத்தையோடு செய்கிற எந்த மாநில முதல்வரும் கிடையாது. அப்போ இந்த தடவை விட்டுறாமல் உறுதியாக நம்ம கூட்டணி பலத்தில் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கிறாங்க. ஆமாம், இந்த கூட்டணி யாரோடனா மக்களோட ஏற்பட்ட கூட்டணி. அதனால கூட்டணி பலத்தில் இருக்காங்க. இந்த தேர்தலில் நம்முடைய கொறடா அவர்கள் விருப்பத்தின்படி 234 வெல்ல வேண்டும் என்பது கழக தோழர்களுடைய விருப்பம். ஆனால் அது லட்சியம். எது நிச்சயம்னா 200 நிச்சயம். 200 வெல்வோம், வரலாறு படைப்போம் என்று சொல்லி இந்த தலைவரின் பிறந்த நாளை தொடர்ந்து இதை போல பெரும் கொண்டாட்ட நிகழ்வாக மாற்றிக்கொள்வோம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.